இப்போ உலகத்துல எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா கேஸ் விலையேற்றம். கேஸ் விலை ஏறிடுச்சு, கேஸ் தட்டுப்பாடு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாருமே இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த பயோகேஸ். என் பேர் வின்ஸ்டன், பிரிட் என்விரோடெக்கோட மேனேஜிங் பார்ட்னர். இந்த கம்பெனியை நாங்க பயோகேஸ் பிளான்ட் மேனுஃபேக்சரிங்கா கிட்டத்தட்ட 13 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பயோகேஸ் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆகட்டும், ஒரு கிச்சன்ல ஆகட்டும், ஒரு வீட்டுல ஆகட்டும், சமையலுக்கு நம்ம எல்பிஜி யூஸ் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கும் நம்ம எல்பிஜிக்கு ஆல்டர்னேட்டிவா பயோகேஸை யூஸ் பண்ண வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எதை பத்தி பார்க்க வந்திருக்கோம்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபுட் வேஸ்ட்டை பயோகேஸை கன்வெர்ட் பண்ணி அதை என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த இடத்துல பயோகேஸை பயன்படுத்துறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்மளோட இந்த பயோகேஸ் பிளான்ட் எப்படி ப்ராசஸ் ஆகுது, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரி ஃப்ளோல நம்ம பண்றோம்ன்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பயோகேஸ் பிளான்ட் இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இது ஃபுட் கிரஷர். இந்த ஃபுட் கிரஷர்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபுட் வேஸ்ட் நம்ம இதுல போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காவே அது வாட்டர் மிக்ஸ் பண்ணி நமக்கு பயோகேஸ் பிளான்ட்டுக்கு ஃபீடா கொடுத்துரு. நார்மலாவே பாத்தீங்கன்னா 1:1 வாட்டர் மிக்சிங்ல நம்ம ஃபுட் வேஸ்ட் நம்ம உள்ள ஃபீட் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். இப்போ இந்த ஃபுட் வேஸ்ட்ல என்னென்ன போடலாம், போடக்கூடாது, எது போட்டா அதிகமா கேஸ் வரும் அப்படின்றத பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, புளி இந்த மாதிரி ஐட்டங்கள் திங்ஸ் நமக்கு உள்ள ஒரு அசிடிட்டியை கிரியேட் பண்ணுன்றதுனால பயோகேஸ் பிளான்ட்டுக்கு அதாவது டோட்டலாவே சூட்டபிளா இருக்காது. இது போக மிச்சம் இருக்கிற எல்லா மெட்டீரியல், அதாவது மிச்சமான சாப்பாடு, இட்லி, தோசை, கெட்டு போனது, ஃப்ரிட்ஜ்ல இருந்து வரக்கூடிய மிச்சங்கள் வரக்கூடியது, டெய்லி தட்டுல இருந்து நம்ம வேஸ்டா போடுறது, காய்கறி கட் பண்ண வர்றப்போ அதோட வேஸ்டேஜ், இது எல்லாமே சேர்ந்து நம்ம பயோகேஸ் பிளான்ட் கொடுக்கலாம். அது எல்லாமே சேர்த்து நம்ம இதுல கொடுக்கறப்போ ஒரு 1:1 வாட்டர் ரேஷியோல ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் பண்ணி அது பயோகேஸ் பிளான்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஃபீட் ஆயிருது. இப்போ இது ஃபுல்லுமே எஸ்எஸ்ல இருக்குது. ஏன்னா நிறைய வேஸ்ட் போடும், தண்ணி போடும். இந்த மாதிரி இதுல நம்ம எம்எஸ்லயோ இல்ல வேற மெட்டீரியலையோ நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா ரஸ்ஃபார்மேஷன் ஆகி சீக்கிரமாவே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால பியூர் எஸ்எஸ்ல தான் எங்களோட இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங்ல நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டேஜ் 2க்கு வந்திருக்கிறோம். அதாவது ஸ்டேஜ் 2ன்றது எஃப்ஆர்பி டைஜஸ்டர். ஃபுட் வேஸ்ட் கிரஷர்ல இருந்து வரக்கூடியது நம்ம பயோடைஜஸ்டரோட இன்புட்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகுது. இந்த டைஜஸ்டர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே எஃப்ஆர்பில செஞ்சிருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ கெபாசிட்டில உள்ளதுன்னா ஒரு நாளைக்கு ஃபீட் டோட்டலா வாட்டரோட சேர்த்து 100 லிட்டர் நம்ம இதுல ஃபீட் பண்றோம். இதுக்கு முன்னாடி பயோகேஸ் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொடுத்திருப்போம். ஆனா அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா கேஸ் ஸ்டோரேஜ் ஒரு நாளோட கேஸ் ஸ்டோரேஜ்ல 30% மட்டும் தான் நம்ம உள்ள ஸ்டோர் பண்ண முடியும். ஹை டைம்ல ஜெனரேட் ஆகிற கேஸை நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா எஸ்கேப் ஆகி வெளியில தான் போகும். இந்த பயோகேஸ் பிளான்ட்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது டைஜஸ்டர் மட்டும் தான். இதுல இருந்து ஜெனரேட் ஆகிற கேஸ் நம்ம தனியா ஒரு ஸ்டோரேஜ் பலூன்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். சோ ஒரு நாளோட ஜாஸ்தியான கெபாசிட்டியில ஸ்டோரேஜ் பலூன் இருக்கிறப்போ இந்த டைஜஸ்டர்ல இருந்து வரக்கூடிய கேஸ் எதுவுமே எஸ்கேப் ஆகாது, எதுவும் வேஸ்ட் ஆகாது. இந்த டைஜஸ்டர்ல இப்ப இனிஷியலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல வரக்கூடிய ஃபுட் வேஸ்ட் டிகிரேட் பண்றதுக்கு மெத்தோஜெனிஸ் பாக்டீரியா நமக்கு தேவைப்படுது. அந்த பாக்டீரியா டிஃபால்ட்டாவே நமக்கு கவுடங்ல இருக்குது. அப்போ நம்ம இனிஷியலா கவுடங்ல நம்ம இதுல ஃபில் பண்ணிட்டு ஒரு 1 மந்த்துக்கு, அதாவது 20 days to 30 days நம்ம இது ஐடியலா வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அதுல இருந்து மைக்ரோப்ஸ் கிரியேட் ஆகி அதுல இருந்து கேஸ் ஜெனரேட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்மளோட ஃபுட் வேஸ்ட் நம்ம ஆட் பண்றோம். இது கம்ப்ளீட்டா ஒரு அனோர்பிக்ல, அதாவது ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த டேங்கை நீங்க கம்ப்ளீட்டா பார்க்க முடியும். எல்லா இடத்துலயுமே கம்ப்ளீட்டா சீல் பண்ணிருப்போம். இப்படி ஆக்சிஜன் இல்லாத அளவுக்கு கொடுக்கறப்போ நமக்கு மீத்தேன் கேஸ் இதுல இருந்து ப்ரொடக்ஷன் ஆகும். இதுல இருந்து வரக்கூடியது நம்மளோட ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். இன்புட் நமக்கு கொடுக்கறதுல ஃபுட் வேஸ்ட் எல்லாம் டிகிரேட் ஆகி இதோட அவுட்லெட்ல பாத்தீங்கன்னா பிளைன் வாட்டர் தான் நமக்கு வெளியில போயிட்டு இருக்கும். இந்த வாட்டர் நீங்க தாராளமா ஒரு செடி கொடிகளுக்கு உரமா பயன்படுத்தலாம். இண்டஸ்ட்ரியா இருந்ததுன்னா தாராளமா ஒரு எஸ்டிபி பிளான்ட்லயே நீங்க தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து ஜெனரேட் ஆகிற கேஸ் அதுல ஹைட்ரஜன் சல்பைட் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், மாய்ஸ்சர் இருக்கும். இது எல்லாமே கலந்ததுதான் ஒரு பயோகேஸ் சொல்றோம். இப்ப இதுல நமக்கு ஹார்ம்ஃபுல்லானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் சல்பைடு தான். இப்ப இந்த கேஸ் அரிக்க கூடாதுன்றதுக்காக தான் டைஜஸ்டரே எஃப்ஆர்பில பண்ணிருக்கோம். ஈவன் அந்த ஸ்க்ரப்பர் கூட பாத்தீங்கன்னா ஃபுல் எஃப்ஆர்பில இருக்கும். இந்த ஸ்க்ரப்பர்ல நம்ம யூஸ் பண்ணிருக்க மீடியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அயன் பேஸ்ட் ஒரு மீடியா. இந்த மீடியால நம்ம பயோகேஸ் உள்ள போயிட்டு வெளியில வர்றப்போ
மீத்தேனோ கார்பன் டை ஆக்சைடோ எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஆனா ஹைட்ரஜன் சல்ஃபைடு கம்ப்ளீட்டாவே அதுல வந்து அப்சர்வ் ஆயிடும். சோ இதுக்கப்புறம் வர்றது வந்து நீங்க என்ன இடத்துல எப்படி ஸ்டோர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, அந்த பொருளுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாது. இப்போ இதுல நீங்க வந்து யூஸ் பண்ற ஒரு மெட்டலா இருக்கட்டும், ஏதாவது பைப்லைனா இருக்கட்டும், எதுவா இருந்ததுனாலும் இதுக்கு முன்னாடி அரிக்க ஆரம்பிச்சிருக்கும். நிறைய இடங்கள்ல நீங்க வந்து பயோகேஸ் ஏரியா பைப்லைன்லாம் அரிச்சிருச்சு, ஸ்டவ் எல்லாம் அரிச்சிருச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி திங்ஸ் வந்து இந்த ஸ்க்ரப்பருக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்றப்போ கம்ப்ளீட்டாவே நடக்காது. இப்ப நம்ம ஸ்டேஜ் 3க்கு வந்திருக்கோம், அதாவது கேஸ் ஸ்டோரேஜ் பலூன். இப்ப நீங்க பின்னாடி இருக்கிற பாக்ஸ்க்குள்ள வந்து கேஸ் ஸ்டோரேஜ் பலூன் இருக்கு. இப்ப இந்த பலூன் என்ன அப்படின்னா, கேஸ் ஸ்டோர் ஆக ஆக பாத்தீங்கன்னா இன்ஃபிளேட் ஆயிடும். நம்ம யூஸ் பண்ண வந்து டிஃப்ளேட் ஆயிடும். நீங்க கேஸ் வந்து அங்க இருந்து ஜெனரேட் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காவே இந்த பலூன்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். அதாவது ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஸ்க்ரப்பர் H2S ஸ்க்ரப்பருக்கு போயிட்டு அதுல ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரிமூவ் ஆகி இந்த பலூன்ல வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து தான் நம்ம எடுத்து நம்மளோட யூட்டிலிட்டி, அதாவது பியூரிஃபை பண்ணி அதை வந்து அடுத்த ஸ்டோரேஜ் பலூன்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்மளோட யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டேஜ் 4க்கு வந்திருக்கிறோம். இது வந்து பயோகேஸ் வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். இந்த பியூரிஃபை பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஜென்ரலாவே பயோகேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் வந்து அதுல மீத்தேன் கேஸ் இருக்கும். அதர் தென் எல்லாமே பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, மாய்ச்சர், இது எல்லாமே சேர்ந்து அனதர் ஒரு 50% இருக்கும். இப்போ இந்த பயோகேஸை ராவா யூஸ் பண்றப்போ கேலரிஃபிக் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்சுவலா பயோகேஸ் பாத்தீங்கன்னா மீத்தேன் வந்து எல்பிஜில இருக்கிற ப்ரோபேன் பூட்டேன் கேஸை விட ஹை கலோரிஃபிக் வேல்யூ தான். ஆனா அது கார்பன் டை ஆக்சைடோட டைலூட்டா இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு அது வந்து கலோரிஃபிக் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப இந்த இடத்துல அந்த கார்பன் டை ஆக்சைடை பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி, அதாவது மீத்தேனோட பர்சன்டேஜ் வந்து மோர் தென் 90% வந்து நம்ம இது பண்ணலாம். மோர் தென் 95% பண்றப்போ நீங்க வெஹிக்கிளுக்கு சிஎன்ஜியாவும் யூஸ் பண்ணலாம், கிச்சனுக்கு வந்து நீங்க ஆல்டர்னேட்டிவ் கேஸா எல்பிஜிக்கு ஆல்டர்னேட்டிவ் கேஸாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். எல்பிஜில நீங்க என்னென்ன திங்ஸ்க்கு யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே நீங்க இந்த பயோகேஸ் மூலமா அந்த ஆஃப்டர் பியூரிஃபிகேஷன் நீங்க பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டோரேஜ் பலூன், அதாவது கேஸ் வந்து பியூரிஃபை ஆகி ஃபைனலா ஸ்டோர் பண்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இருந்துதான் நம்மளோட யூட்டிலிட்டிக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம கேஸ் எடுக்க போறோம். இதுல இருக்கிற பயோகேஸ் வந்து பிரஷரைஸ்டா இருக்காது. மோர் தென் 90% மீத்தேன் வந்து ஸ்டோரேஜ் ஆகி இந்த பலூன்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்குது. பியூரிஃபைட் ஆன பயோகேஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கிற இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது ஒரு 1 to 2 பார் அளவுக்கு இப்ப நம்ம இந்த சிலிண்டர்ல பின்னாடி பாக்குற இந்த சிலிண்டர்ல வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இவங்களோட யூட்டிலிட்டி, அதாவது கேஸ் கட்டிங்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரஷர் வேணும் இல்லையா, ஸ்டோரேஜ் சிலிண்டர்ல இருந்து டைரக்டாவே நமக்கு வந்து நம்ம எடுத்துக்க முடியுது. இந்த ஸ்டோரேஜ் சிலிண்டர்ல இருந்து தான் நம்ம கிச்சனுக்கும் போகுது, கேஸ் கட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பிளான்டோட டோட்டல் ப்ராசஸ்மே பாத்தீங்கன்னா பயோகேஸ் பிளான்ட் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயமுமே ஆட்டோமேட் பண்ணிருக்கிறோம். ஏன் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா, கேஸ் வந்து 24/7 வந்து ப்ரொடக்ஷன் இருந்துட்டே இருக்கும். அப்போ இவங்க இந்த பலூன் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபைனல் பலூன் ஃபுல் ஆயிடுச்சுனாலும் தெரியணும். இந்த பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து கேஸ் இல்லைன்னா ஆஃப் ஆகணும், இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆகணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு பிஎல்சியில கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயோட நம்ம கொடுத்துறோம். இந்த டிஸ்பிளேல என்னென்ன வந்து வரும் அப்படின்னா, கேஸ் எவ்வளவு மூவ் ஆயிட்டு இருக்குது, கேஸ் ஸ்டோரேஜ் பலூன்ல எவ்வளவு கேஸ் ஸ்டோர் ஆயிருக்குது, ஃபைனல்ல எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்குது, எல்லாமே நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு கேஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் கொடுத்தோம், அதுல இருந்து எவ்வளவு கேஸ் வருதுன்றதை நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. இப்போ இந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து இதை எல்லாமே ஒரு ஆட்டோமேட் பண்ணி ஒரு பிஎல்சியில கனெக்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டோரேஜ் பலூன்ல பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு அல்ட்ராசோனிக் லெவல் சென்சார் வச்சிருப்போம். 2 ஸ்டோரேஜ் பலூனுக்கு 2 சென்சார் இருக்கும். ஸோ அது நம்மளோட பிரைமரி பலூன் வந்து 0 ஆயிடுச்சுனாலும் டோட்டல் சிஸ்டம் ஆஃப் பண்ணி வச்சிரும். இப்போ பிரைமரி பலூன் ஃபில் ஆயிடுச்சு, இவங்க யூஸ் பண்ணல, இந்த மாதிரி கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பலூனுக்கு ஒரு சேஃப்டி வேணும் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இதுல 2 எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இருக்கும். ஒன்னு ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்கும், ஒன்னு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ல இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம்ன்றது இந்த பிஎல்சி பேஸ்ல ஒர்க் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவு கேஸ் வந்து ஃபுல் ஆகிறப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கேஸ் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொரு மெக்கானிக்கல் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் கரண்ட் இல்ல ஆனா கேஸ் ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த பலூன் ஃபுல் ஆகிறப்ப வந்து நமக்கு எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் இல்ல அப்படின்னா வந்து அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் ஒரு வாட்டர் பபிள் சிஸ்டம் வழியா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து வெளியில பபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். ஸோ டோட்டல் சிஸ்டமே நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ அது வந்து சேஃப்டியா இருந்துட்டு இருக்கும். சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு லேபர் நின்று பார்த்துட்டே இருக்கணும், இதை ஒரு ஆள் கைட் பண்ணிட்டு இருக்கணும் தேவையில்லை. ஃபுட் வேஸ்ட் போடுறது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா மற்ற வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வித்வுட் ஹியூமன் வந்து இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த பிளான்ட்டை பொறுத்தவரை எவ்வளவு மெயின்டெனன்ஸ் இருக்கும், என்னென்ன நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு டவுட்டா இருக்கும். ஆக்சுவலா இந்த பிளான்ட்டை பொறுத்தவரை எந்த மெயின்டெனன்ஸுமே இருக்காது. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணியிருக்கோம். இதுக்கு வேற எந்த கன்சியூமபிள்ஸ் கிடையாது. டெய்லி நம்ம ஃபுட் வேஸ்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம், அதுல இருந்தா கேஸ் ஜென்ரேட் ஆகுது. இப்போ இந்த கம்பெனியோட இந்த ஹோல் கம்பெனியோட மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் கூட இருக்காங்க.
இப்போ அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த இதை பொறுத்தவரை டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிளான்ட்டை வந்து நம்ம இப்போ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 months மேல ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளான்ட்டுக்கு வந்து டெய்லி ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில மார்னிங் வந்து செக் பண்ணும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் போட்டிருக்காங்க, அப்புறம் பலூனோட லெவல் பாக்குறோம், அப்புறம் எவ்வளவு ஒரு நாளைக்கு முன்னாடி கேஸ் கன்சியூம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அவைலபிள் இருக்குது, அவ்வளவுதான் மானிட்டர் பண்றோம். டெய்லி மார்னிங் ஈவினிங் இதை மட்டும் மானிட்டர் பண்றோம். இப்போ ஃபுட் வேஸ்ட் வந்து கொட்டுறோம் இல்லையா, இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளவு லேபர் யூஸ் பண்றீங்க, எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு? இது வந்துட்டு ஒரு 10 minutes தான். ஓகே, ஒரு 10 minutes தான் ஆகும். ஒரு 2 பேரு இது பண்ணுவாங்க. 2 பேர் ஒரு 10 minutes. லேடிஸ் அந்த மாதிரி இருந்தா ஒரு 2 பேரு, ஜென்ஸ்னா ஒரு ஆளு இது பண்ணி. ஓகே ஓகே. அப்படி எல்லாமே ஆட்டோமேஷன். இப்போ இந்த பிளான்ட்டை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸே இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ஏன்னா அவங்களுக்கும் வேற எந்த ஓவர்ஹெட்ஸ் இருக்காது, எந்த பயமும் இருக்காது. கேஸ் ஃபுல் ஆச்சுன்னா என்ன பண்றது, யூஸ் பண்ணலன்னா என்ன பண்றது, ஜீரோ ஆச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி வந்து எந்த கொஸ்டினுக்கு எல்லா கொஸ்டினுக்குமே இந்த ஆட்டோமேஷன் பதில் சொல்லும். இப்போ இந்த ரா பயோகேஸ்ல எவ்வளவு மீத்தேன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத வச்சுதான் வந்து நம்ம பியூரிஃபையர் வந்து நம்ம வந்து டிசைன் பண்றோம். ரா பயோகேஸ்ல வரக்கூடிய பர்சன்டேஜ் என்னன்றதை நீங்க இப்ப லைவா பாக்குறீங்க. இப்போ CH4 பாத்தீங்கன்னா நியர்பை 75% இருக்குது, CO2 பாத்தீங்கன்னா 23% இருக்கு, H2S பாருங்க 0ல இருக்குது. இந்த H2S 0 அப்படின்றதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஸ்க்ரப்பர் தான். அது வழியா தான் இனிஷியலா ஜென்ரேட் ஆகிறப்பவே நம்ம வந்து அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறதுனால இந்த நம்ம சென்சிங் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 0 ppm தான் காமிக்கும். இது கிட்டத்தட்ட மோர் தென் 6 months ஆச்சுது. அந்த மீடியாவோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து அது 0 ppm தான் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்றப்போ நம்ம கம்ப்ரஸ் பண்ணணும் தேவையில்லை. ஒரு 1 to 2 bar வரை வந்து பிரஷர் கொடுத்தாலே போதும், நம்மளோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலிண்டர்ல இருந்து, இந்த ஒரு ஒயிட் கலர் சிலிண்டர் நீங்க பாக்குறீங்க, இந்த சிலிண்டர்ல இருந்து நம்ம கேஸ் கட்டிங்க்கும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, கிச்சனுக்கும் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே LPG தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பாத்துட்டுமே LPG தான் இருந்திருக்கும். இந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பயோகேஸை வந்து, அதாவது மீத்தேன் கேஸை வந்து நம்ம கேஸ் கட்டிங்காக யூட்டிலைஸ் பண்ண வச்சிருக்கோம். இப்போ இந்த சிலிண்டர்ல பாக்குறீங்க, இந்த ப்ளூ லைன் வந்து நமக்கு அந்த ஒயிட் கலர் சிலிண்டர் பார்த்தோம் இல்லையா, அங்க இருந்து வரக்கூடிய கேஸ் வந்து இங்க ஸ்டோர் ஆகி இதுல இருந்துதான் எடுத்து நம்ம வந்து கேஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம பயோகேஸ்ல இருந்து, அதாவது அந்த பியூரிஃபைடு கேஸ்ல இருந்து எப்படி கேஸ் கட்டிங் பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிங்க, அதாவது இந்த பயோகேஸ், அதாவது ஃபுட் வேஸ்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பயோகேஸ்ல நீங்க கேஸ் கட்டிங் பண்ற வர வந்து நீங்க பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியால ஃபர்ஸ்ட் கம்பெனி ஒரு மீத்தேன் கேஸை எடுத்து, அதாவது ஃபுட் வேஸ்ட்ல இருந்து மீத்தேன் கேஸை எடுத்து அவங்களோட இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்படி கேஸ் கட்டிங்காக யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் கம்பெனி உங்க கம்பெனி தான். நான் அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கு இந்த பயோகேஸ் பிளான்ட் கொடுத்ததுல எங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த பிளான்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்டால் பண்ணி 6 மாசம் ஆச்சுது. இதுக்கு முன்னாடி LPG யூஸ் பண்ணிருப்பீங்க, இப்ப பயோகேஸ் யூஸ் பண்றீங்க. இப்ப பயோகேஸ் யூஸ் பண்றதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கு? கேஸ் LPG விடமா பயோகேஸ் நல்லா தான் இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த 6 மாசம் 5 மாசமா ஓடிட்டு தான் இருக்குது. டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 30 மீட்டர்ல இருந்து 50 மீட்டர் வரைக்கும் பேப்பர் கட்டிங்ல ஃபுல்லா ஓடுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா நீங்க இந்த ஒரு 12 mm ஷீட் எல்லாம் கட் பண்றப்போ LPG ல இருந்த எஃபெக்ட் இதுல இருக்குதா? LPG ஆனா குயிக்கா ஹீட் ஆகுது, சீக்கிரமா வந்து LPG காட்டிலுமே இது பயோகேஸ் வந்து குயிக்கா ஹீட் ஆகுது. ஓ, இப்போ LPG ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி, அப்போ எவ்வளவு கேஸ் செலவாயிட்டு இருந்தது? இப்போ அந்த LPG யூஸ் பண்றீங்களா இல்ல? LPG சுத்தமாக யூஸ் பண்றது. ஓகே ஓகே. LPG வச்சிருக்கிறோம், ரொம்ப எமர்ஜென்சி, அங்கே ஏதோ கேஸ் ரொம்ப கம்மியா இருக்குது, ஃப்ளோர் கம்மியா கிடைக்குது அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்து ஒரு மீனும் ஒரு கட்டிங் மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்டிங் கொடுற அளவுக்கு பண்ணுவோம். ஓகே ஓகே. மீத மோடு அது க்ளோஸ் பண்ணிட்டு பயோ கேஸ்ல எடுத்து நாங்க யூஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். இப்போ இவங்க சொன்னது கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ ஃபுட் வேஸ்ட் போடுறோம்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவுக்கு LPGக்கு நமக்கு கிடைக்கும். இந்த பயோகேஸ்ல இருந்து, இந்த வேஸ்ட்ல இருந்து கேஸை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த LPG ஓட கன்சப்ஷனை வந்து நம்ம எந்த அளவுக்கு குறைக்கலான்றத வந்து தாராளமா பண்ணலாம். இப்போ இந்த வீடியோல இந்த பயோகேஸ் பிளான்ட்டோட ஃபுல் ப்ராசஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி யூட்டிலிட்டிலாம் இவங்க யூஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேஸ் கட்டிங் யூஸ் பண்றது, இது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி
ஒரு செட்டப் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்ல இருந்து கேஸ் எடுத்து உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா பிரிட் அண்ட் யூரோடெக்கை தொடர்பு கொள்ளுங்க. கீழே இதுக்கான கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, மற்ற லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்க இடத்துக்கு வந்து சர்வே பண்ணி உங்களோட வேஸ்ட் என்ன, அதுல இருந்து எவ்வளவு கேஸ் எடுக்கலான்றத வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம போறதுக்கு என்னென்ன ஸ்டெப் உண்டோ எல்லாமே நம்ம பண்ணலாம். தேங்க்யூ.